எவ்வளோதான் நம்ம வந்து கத்தோடைய வார்த்தை கொடுத்தாலும் இந்த இடத்துல வந்து என்ன ஒரு பயம், அது எனக்கு ஒப்பந்தம் அப்படிதான் இருக்கும். செய்தி கொடுக்கறதுக்கு ஆசையாக இருக்கும், ஆனால் பேசுறதுக்கு ஆசையாக இருக்கும், கத்தோடைய வார்த்தையில் அவங்க சொல்வதற்கு ஆசையாக இருக்கும். ஆனால் இந்த இடத்துல முன்னாலே ஒரு பயம் நமக்கு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு முன்பாக உண்மையாக இருக்கணும்னு சொல்லி ஒரு ஒரு பற்றுதல். அந்த பற்றுதலை வந்து நம்ம எப்படி இருப்போம் என்று சொல்லி ஒரு சின்ன ஒரு கருத்து தான். கிட்டத்தட்ட அரை மணி நேரம் 8 மணி டைம் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக நான் 9 மணிக்கெலாம் நான் என்ன பண்ணுவேன், வீட்டுகளோடு கூட நல்ல பண்ண செய்தி பகிர்ந்து ஒரு ஆசைப்படுகிறேன். இப்போ பிள்ளைகளை நம்ம பெற்றெடுக்கிறோம், பிள்ளைகளை பெற்றெடுத்து நம்ம என்ன பண்ண வளர்க்குறோம், படிக்க வைக்கிறோம், எல்லாமே செய்யணும் தான். ஆனால் பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்று நம்ம பூர்த்தி செய்து கொள்றோம். ஆனால் ஒரு காரியத்தை வந்து சில இதில் இப்போ குரான் இருக்கு, பகவத்கீதை இருக்கு, நம்ம வேதாகம் இருக்கிறது. ஒருவேளை இந்த பைபிளோட தான் எல்லாரும் படிக்கிறாங்க, ஓகே. நான் வந்து பகவத்கீதை படிச்சிருக்கேன், குரான் படிச்சிருக்க மீன்ஸ்லாம் எல்லாமே தெரியும், அளவு கற்றுவாங்க. அப்போ இந்த விஷயங்கள் வந்து எதில் என்னென்ன பதிவு செய்திருக்காங்க, என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் பார்க்கும்போது ஒரு குரான் வந்து ஒரு கருத்து தான் நான் சொல்றேன். நீங்கள் அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணலாம், நான் எப்போ அந்த ஆன்சர் எப்படின்னு தெரியாது, நீங்கள் கொடுக்குற ஆன்சர் எப்படின்னு தெரியாது. இப்போ பிள்ளைகளுக்கு ஒன்று சேர்த்து வைக்கணும்னு சொல்றாங்க, அது என்னவா இருக்கும் சொல்லலாம். இப்போ நான் இந்த கருத்து வந்து ஒன்றா இருக்கலாம், அது நீங்கள் சொல்வது அந்த கருத்தை வந்து நீங்களும் சொல்லலாம், நானும் சொல்லலாம். நீங்கள் ஒரு கருத்து இருக்கு, என்னுடைய கருத்து இருக்கு. பிள்ளைகள் வந்து இப்போ எவ்வளோ ஆசைப்படுறோம், பிள்ளைகளை பெற்றெடுக்கணும், அதெல்லாம் சேர்த்து வைக்கணும், பிள்ளைங்களுக்குலாம் சேர்த்து வச்சுட்டு போகணும், நம்ம பிள்ளைகளுக்குள்ள வாழ வைக்கணும், நம்ம பிள்ளைகளுக்காக வாழறோம் அப்படின்னு சில உறுதியாக இருப்பாங்க. அப்போ சில கருத்துக்களை நம்ம பதிவு செய்யும் போது இப்போ பிள்ளைங்களுக்கு என்ன சேர்த்து வைக்கலாம், சேர்த்து வச்சுட்டு போனால் நல்லா இருக்கும். சும்மா சின்னதாக சொல்லலாம், பிள்ளைங்களும் சொல்லலாம், பெரியவங்க சொல்லலாம். சரி, ஓகே. நல்ல பழக்கம், சொத்து, வீடு, படிப்பு. ஸோ ஆனால் நம்ம நபிகள் நடிகர் சொல்றாரு, புண்ணியத்தை சேர்த்து வைக்க சொல்றாரு. ஆனால் படிக்கும்போது உண்மையே சொல்றாங்க, உள்ள எனக்கு வந்து கண்கலங்கிச்சு வச்சு நான் யாரும் நினைக்கல. என் பிள்ளைக்கு மகளா வேணும், படிப்பு வேணும், இந்த உலகத்துக்கு ஆசா பசங்க வேணும். அந்த நபிகள் நடிகர் அழகாக எழுதியிருக்கிறாரு, புண்ணியத்தை சேர்த்து வைக்க சொல்றாரு. என் பிள்ளைகளுக்கு ஒருவேளை நான் எத்தனை விடாமல் வெளியில் போகலாம், சொத்து சம்பாதிக்கலாம், என் வாழ்க்கை இழந்தே வந்து என் பிள்ளைகளை சொத்து சம்பாதிக்கலாம், அது எல்லாமே என்னது, அதுதான் மாயை. புஸ்தகங்களை சொல்றாரு, இது எல்லாமே என்ன ஆகுது, மாயை என்று சொல்லப்படுது பிரியமானவர்களே. அப்ப புண்ணியம் என்றால் என்ன அப்படின்னு ஒரு கருத்து அப்ப சொல்றாரு. அப்ப நீங்க சொல்லலாம், நான் எப்படி புண்ணியம் சேர்த்து வைக்க முடியும், யாருக்கு என்ன தானத்தை செய்ய முடியும், எனக்கே ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கேள்வி எழுந்தது. அந்த குரான்ல எழுந்தது, எனக்கு ஒன்றுமே இல்லை, நானே ஒரு பசியா இருக்கிறேன், எனக்கு என் சாப்பாடு கொடுக்க ஆட்கள் கிடையாது, நான் எப்படி என் பிள்ளைக்கு நான் புண்ணியத்தை சேர்த்து வைக்க முடியும்னு சொல்லிட்டு அந்த நபிகள் நடிகார்கள் அழகாக பதிவு செய்யறார். பிரியமானவர்கள், ஏங்க சொல்றேன்னா எல்லாமே படிச்சு தெரிஞ்சுக்கணும். நம்ம ஏசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, விக்கிரகம் என்ன பண்றாங்க, வணங்காது இருக்காரு, செய்திக்காக அப்படி வார்த்தை சொல்லாத சொல்றாரு, வச்சு பார்க்கலாம் பேசலாம், அப்ப பேசி சொல்றாரு. அப்ப இதெல்லாம் நம்ம பார்க்க வந்தா என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது. அப்ப நபிகள் அழகாக சொல்றாரு, இந்த புண்ணியத்தை சேர்த்து வைக்கிற பிள்ளைங்களுக்கு நான் பாவத்தை சேர்த்து வச்சு போகக்கூடாது, கடனை சேர்த்து வச்சு போகக்கூடாது, இதெல்லாம் எல்லாமே சேர்த்து வச்சுக்கலாம். ஆனால் புண்ணியத்தை சேர்த்து அவங்க சொல்றாங்க, எனக்கு ஒன்றுமே இல்லையே, நானே பசியா இருக்கிறேனே, எப்படி நான் புண்ணியம் சேர்க்க வேண்டும் சொல்லி அவர் சொல்லும்போது, நம்ம சாப்பாடு செய்யணும் பார்த்தீங்களா, நம்ம சாப்பாடு ஒரு வீட்டில் செஞ்சு நம்ம வீட்டில் செஞ்சுக்கிறோம், அவருடைய வாசனை வந்து எவ்வளவு தூரம் போகுதோ அது வரைக்கும் அதை என்ன பண்ணேன், புண்ணியத்தை செய்தி போடு. அதை படிக்கும் போது உண்மையை நம்மளாம் இருக்கிறோமா, கிறிஸ்தவரா இந்த நாம இல்லை, நான் இருக்கிறேன், நம்ம யாருக்கும் சொல்லக்கூடாது, நான் இருக்கிறேனா என்று சொல்லி அந்த இடத்துல என்ன பண்ண உணர்ந்து பார்க்க உணர்ந்த பிரியமானவர்களே, பிடித்து நம்ம சேர்த்து வைக்கிறோமா பிள்ளைகளுக்கு. அவங்க சாப்பாடு செய்யற வாசனை எது வரைக்கும் போகிறதோ அது வரைக்கும் என்ன பண்ண உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி அழகாக பதிவு செய்யலாம். பிரியமானவர்களே, படிக்கும் போது அழகாக சூப்பரா இருந்துச்சு, அதை படிக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு, அந்த படிப்பு நல்லாவே. அந்த புண்ணியத்தை நம்ம பிள்ளைகளை சேர்த்து வைக்கணும். என்னால் முடியல, எனக்கு சாப்பாடு கிடையாது, நாளைக்கு எனக்கு நாம கஷ்டப்படுறேன், அப்படி கஷ்டப்படுறதா அன்னைக்கு எத்தனை காசு கொடுத்தாங்க, 2 வெள்ளி காசு கொடுத்தாங்க, 7 என்ன பண்ணாத அந்த எண்ணெயும் மாவும் வச்சாமல் போயிட்டு என்று நமக்கு அழகாய் பதிவு செய்து பிரியமானவர்களே. அப்ப புண்ணியத்தை நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம என்ன பண்றோம்னா சேர்க்க
வந்து அந்த சாப்பாடு வாசனை எவ்வளவு தூரம் போகுதோ அவ்வளவு தூரமாவது நம்ம என்ன பண்ண வேண்டும்? புண்ணியத்தை சேர்க்க வேண்டும். என்னால் செய்ய முடியல, நான் பாவம் செய்யாம இருக்க முடியாது என்று சொல்ல ஒரு வார்த்தை நம்ம என்ன பண்ண வேண்டும்? பதிவு செய்தாக வேண்டும். அந்த புண்ணியத்தை நம்ம என்ன பண்ண வேண்டும்? பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டும். ஒருவேளை நான் புண்ணியம் செய்திருக்கிறேன், நான் செய்து முடிச்சிட்டேன், என் பிள்ளைகள் செய்யாம இருந்தா அந்த வார்த்தை எப்பொழுது பேசப்படும்னா, ஜான்சன் இருந்தாயா நல்லா செய்த, நான் செய்யல, சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும். நான் என்ன வச்சு கொள்வதில்லை, நான் எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். ஜான்சன் அவ்வளோ நல்லா செய்தாயா, எல்லாம் செய்ய பண்ணி முடிச்சாயா, அந்த 2 பிள்ளைங்க ஒன்றுமே செய்யல, அவன் எவ்வளவு புண்ணியம் செய்து போனான். அப்பதான் நம்முடைய பேர் என்ன பண்ணோம்? பேசப்படும். பிரியமானவர்களே, அப்ப நம்ம பிள்ளைகளுக்கு புண்ணியத்தை சேர்க்க வேண்டும் என்றுதான். போல நான் என்ன செய்கிறோமோ, என்னுடைய பிள்ளைக்கு நான் என்ன செய்கிறோமோ, நான் வளர்ப்பதில் நான் சரியா இருக்கிறேனா, என் பிள்ளை நான் கிறிஸ்தவத்தில் வளர்க்கிறேனா, இல்ல புறமை வளர்க்கிறேனா, இல்ல பிசாசு வளர்க்கிறா, ஏதோ பெற்று விட்டேன், ஏதோ ஆசைக்கு நான் பெற்று ஈட்டெடுத்து விட்டேன், எனக்கு பிள்ளை வேண்டும், எனக்கு வர வேண்டும் என்று சொல்லி நீ பார்த்து கொண்டிருக்கிறாயா? ஒரு வார்த்தை சொல்ற பிரியமானவர்களே, பிள்ளைகளை நீ எப்படி வளர்க்கிறாயோ அதே போல உன்னையும் வளர்க்கும் என்று வேதம் அழகாய் நீதிமொழிகளை பதிவு செய்கிறது. வெளியே விட்டுருவாங்க, நடுத்தர கொண்டு வந்து பிள்ளைகளை ஒழுங்கா வளர்க்கிறானா, நீ புறமை கையாள தன் மகனை பகைக்கிறான் என்று வேதம் அழகாய் பதிவு செய்கிறது. அப்ப புண்ணியத்தை தேடும் போது நீ அவன் புண்ணியம் செய்யறதுக்கு எத்தனை வரும்போது நீ சரியா என்ன பண்ணுவ? வளர்க்கப்படுவாய். நீ சரியா இருப்ப. நீ சரியா இருக்கும் போதுதான் உன் பிள்ளைகளும் சரியா இருக்கும். நீ சரியில்லை என்றால் உன் பிள்ளைகள் குடும்பம் எல்லாம் சரியில்லாம இருக்கும். நான் சரியா இருக்க வேண்டும், இயேசு கிறிஸ்து சரியா இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து சரியா இருந்தால்தான் கிறிஸ்தவர்கள் சரியா. இயேசு கிறிஸ்து நல்லவரே இல்லையா? இயேசு கிறிஸ்து நல்லவரா இருந்தார். நம்முடைய வீரர்களுக்காக, நம்முடைய பாவங்களுக்காக அவர் பணிவிடைக்காரனாக இருந்தார். லூக்கா வாஸ்தவத்துல லூக்கா அழகாய் வாஸ்தவம். அவர் என்ன பண்ணாரு? பணிவிடைக்காரனாய் உட்கார்ந்தார். பிரியமானவர்களே, ஒருவன் பெரியவனாய் இருந்தால் அவன் சிறியவனாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அழகாக பதிவு செய்திருக்கார் லூக்கா சுவிசேஷத்துல. அவன் பணிவிடைக்காரனாய் இருக்க வேண்டும், வேலைக்காரனாய் இருக்க வேண்டும், வேலை செய்கிறவனாய் இருக்க வேண்டும். நான் பெரியவனாய் இருக்கிறேன், ஆனா நான் உனக்கு பணிவிடைக்காரனாய் இருக்கிறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அவரை பார்த்து பதிவு செய்கிறார். பிரியமானவர்களே, அப்ப நான் பணிவிடைக்காரனா, ஒரு வேலைக்காரனா இருக்க வேண்டும். சிறுமியை அவர் இயேசு கிறிஸ்து நம்மை எதிர்பார்க்கிறார். அப்ப பிள்ளைகளுக்கு நாம் என்ன பண்ண வேண்டும்? புண்ணியத்தை நாம் சேர்க்க வேண்டும் என்று அழகாய் சொல்கிறார். அப்ப வாசிக்கிறோம், அப்போஸ்தலர் பவுல் எடுத்துக்கலாம். அப்ப அந்த புண்ணியம் எங்க நடக்கிறதுனா, அப்போஸ்தலர் பவுல் 9 அப்போஸ்தலர் 9 நாம் பார்க்கிறோம். அதை நம்ம வீட்டு வாசிங்க. நான் வசந்த வாசிங்க நேரம் அரமையில எடுத்து செய்தி என்னால முடிக்க முடியாது. ஆனாலும் என்ன பண்றேன், அவங்க என்ன பண்றாங்க, அது 34 வாசிக்கலாம். 9:34 சாரி 35 யாரை கண்டு? பேதுருவை கண்டு, அப்போஸ்தலர் பவுலை கண்டு திரும்பினார்கள் என்று வேதம் அழகாய் பதிவு செய்கிறது. அவர் செய்த காரியங்கள் என்னென்ன? அப்போஸ்தலர் பவுல் இயேசு கிறிஸ்து அடுத்த ஒரு ஊழியக்காரர் அப்போஸ்தலர் பவுல் தான் சொல்ல முடியும். ஏன்னா அவ்வளவு ஒரு நல்லவனாய் ஊழியம் செய்தார் என்று அழகாய் நமக்கு பதிவு செய்தார். பிரியமானவர்களே, ஏன் இதை நான் பதிவு செய்யறேன்னா, அப்போஸ்தலர் பவுல் ரொம்ப நல்ல மனுஷன், ஆனா கெட்ட மனுஷனும் உண்டு. அவரை விட கெட்ட மனுஷன் யாருமே கிடையாது. ஆனால் அப்போஸ்தலர் பவுல் அழகாய் பதிவு செய்யறாரு. நான் என்ன பண்றேன்? கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். அவன் புண்ணியத்தை சேர்த்து வைச்சான். அவன் பெருசா செய்யல, அவன் புண்ணியத்தை சேர்த்து வச்சதுனால அவனுக்கு கிடைச்ச பலன் என்ன? உலகம் கொடுக்க முடியாத பலன். இன்னைக்கு உலகத்தில் உள்ள பணக்காசிகள் இருந்தாலும் இல்லைனாலும் ஒருவேளை நாம் யாருக்கும் கடன் கேட்டாலும் கொடுத்து விடுவார்கள், எப்படியாவது கேட்டாலும் கொடுத்து விடுவார்கள். எனக்கு ஒரு உடை இல்லை, எனக்கு உணவு கிடையாது, எனக்கு பொக்கிஷம் கிடையாது, ஒரு பிள்ளையே இல்லைன்னாலும் கூட கொடுக்க விடுகிற ஒரு காலங்கள் இன்னைக்கு நிரூபிக்கப்பட்ட காலங்கள் வந்துவிட்டது. ஆனால் அவன் புண்ணியம் சேர்த்ததுனால, பிள்ளைகளுக்கு புண்ணியம் சேர்த்ததுனால, இந்த உலகத்துக்கு புண்ணியம் சேர்த்ததுனால, என் தேசத்துக்கு புண்ணியம் சேர்த்ததுனால, எல்லாருக்கும் புண்ணியம் சேர்த்ததுனால அவன் நற்கிரியை பெற்றார். அது என்ன நற்கிரை என்று சொல்லி வேதம் அழகாய் பதிவு செய்து. பிரியமானவர்களே, அவன் பாருங்க, அவன் தான தர்மங்களை செய்து வந்தான். கஷ்டத்தோட, காலத்தோட, துன்பத்தோட, வேதனையோடு இருக்கிற மத்தியில அவன் தான தர்மங்களை செய்து வந்தார் என்று யார் சொல்றாரு? அப்போஸ்தலர் பவுல் அழகாய் நமக்கு பதிவு செய்தார். என்னால் முடியல, நான் தான தர்மம் செய்யக்கூடாது. நபிகள் சொல்றாரு, உங்களுடைய வாசனை சாப்பாடு செய்யற இல்லையா, சாப்பாடு செய்யற அவருடைய வாசனை எவ்வளவு தூரம் போகுது, எத்தனை தூரம் போக நினைக்கிறேன்? மிஞ்சி போனா ஒரு வீடு அல்லது 2 வீடு, அந்த 2 வீட்டுக்கு நீ உதவி செய். உடா முடியாதா? ஏன் முடியாது? முடியும். அதே புண்ணியம், அதுதான் புண்ணியம்.
என்னால முடியலையா? ஏன் முடியாது? நபிக்கு நடிகர் அழகா பதிவு செய்யறாரு. பிரியமானவர்களே, நான் யாரை நபிக்கு நடிகர் நம்ம வேறு வேறு ஜாதி அல்ல, நம்ம ஜாதியோட நம்ம கிறிஸ்தவ ஜனத்தோடு சேர்ந்த நபிக்கு நடிகர். ஆனால் என்ன பண்ணாரு? சபிக்கப்பட்ட வெளியே போனாங்க. நாம என்ன பண்ணோம்? ஆசிரியர்களுக்குள்ள உள்ள இருக்கிறோம். இதுதான் விஷயம், வேற எதுவுமே இல்லை. அம்மா வேற, அப்பா வேற, இதுதான் விஷயம், வேற எதுவுமே இல்லை. அழகா பதிவு செய்யறேன். புனித பிள்ளைக்கு தேடிக்கொள்ளும். பாருங்க, கவிதா என்கிற ஒரு ஸ்திரீ அவர் செய்த தான தர்மங்கள் நற்கிரியை பெற்றார். கீழே வாசிக்கிறோம், கீழே வாசிக்கிறேன். அவன் செத்து போனாள். அவன் நற்கிரியை பெற்றா, புண்ணியத்தை சேர்த்து வச்சா, எல்லாமே செய்தான். அவன் செத்து போனான். பார்க்கணும் பிரியமானவர்களே, அவன் நற்கிரியை எங்க இருக்குது பாருங்க. எவ்வளவு நம்ம கொடுக்க முடியும்? யாரு இன்னைக்கு ஒருவேளை ஹாஸ்பிட்டல்ல போறோம், எல்லாம் டாக்டர் பக்கத்துல போறோம், எல்லாம் நிறைய கொடுக்குறாங்க, மாத்திரை கொடுக்குறாங்க, எப்படியாவது காப்பாற்ற முடியாதாங்க, எப்படியாவது எல்லாம் பண்ணிடுறாங்க. ஆனால் உயிரை கொடுப்பதற்கு எடுப்பதற்கு யாருக்கு உரிமை உண்டு? பிசாசுக்கு அல்ல, இந்த உலகத்துக்கு கிடையாது, டாக்டருக்கு கிடையாது. என் தேவன், என் படைத்த என் தேவனுக்கு மாத்திரமே, அதை உருவாக்குறவருக்கு மாத்திரமே உயிரை கொடுப்பதற்கும் எடுப்பதற்கும் உரிமை உண்டு. செத்து போனான். நற்கிரியை பெற்றார் சொல்லப்படுகிறது. அவன் தான தர்மம் செய்தார் சொல்லப்படுகிறது. எல்லாம் செய்தார் என்று சொல்லப்படுகிறது. அவன் என்ன பண்றாங்க? செத்து போனார் என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, அவன் செய்த தான தர்மங்கள் அவரை என்ன செய்தது என்று சொன்னார். பேதுரு அந்த வராங்க. பேதுரு என்ன பண்ணாரு? ஊழல் செஞ்சு வந்து மஸ்த பிரச்சனை உங்க கவலை ஆயிடுச்சு. ஆனா அப்ப நேரடியா என்ன பண்றாங்க? அவங்க எல்லாம் பேதுரு என்ன பண்றாங்க? வந்திருக்காங்க, அழுகுறாங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு. அவன் தான தர்மம் செய்த ஒரு ஸ்திரீ செத்து போனானே என்று சொல்லி எல்லாம் விதவைகள் எல்லாம் கதறி எழுந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த காலகட்டத்துல விதவைகள் என்ன பண்றாங்க? மேல் வீட்டுல வச்சு என்ன பண்ணாங்க? பைபிள் நான் சொல்ல, மேல் வீட்டுல வச்சு உட்கார்ந்து அழுது கொண்டிருப்பார்கள். எனக்கு செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு. அழகா பதிவு செய்யற அந்த பசங்க பவுல் நம்மளை பார்த்து சொல்றாரு. அந்த பதிவு என்பது ஒரு அழகா இருக்கு பாத்தீங்களா? நம்ம விசேஷமா படிக்கணும். பைபிள் ஏதோ போட்டு படிச்சிடணும், பைபிளை படிக்காதீங்க. ஆனா படிச்சீங்கன்னா அந்த கருத்தை போட்டு வெளியே போக கடவுளை ஆஸ்வதிப்பாரு. நானும் பைபிள் படிக்கிறேன், நானும் பைபிள் படிக்கிறேன், மணிக்கிறோம் பைபிள், அது அர்த்தம் கிடையாது. ஒரே ஒரு வசனம் குடிச்சு நீ வெளியே போறேன், உங்க கடவுளை ஆசீர்வதிப்பார். அந்த ஒரு வசன பிரகாரம் என்ன பண்ணுது? நீ சரியா நடந்து கொண்டார், கடவுளை ஆசீர்வதிப்பார். நீங்க சொல்லுகிறது இங்க பாருங்க. நான் புத்தகத்தை வாசிக்கிறேன். ஊழியம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. எல்லாரும் போறது, இந்த உலகத்தில் எவ்வளவு கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, எல்லாரும் போறது அல்ல. பேதுருவை சார்ந்து போகிறாங்க. பேதுருவை சார்ந்து போகிறார். அதுதான் பேதுரு அழகா சொல்றாரு. நான் உன்னோடு கூட சாவிலும் வாழ்விலும் என்ன பண்ணுவேன்? உன்னோடு கூட மறிக்கவும் தயாரா இருக்கிறேன். பாவி மனுஷா, நீ மறிக்க போறது கிடையாதுடா. என்ன என்ன பண்ண போற? நீ என்னை மறுதளிக்க போற. என்னோட சாப்பிட்ட தாளத்திலிருந்து என்னை மறுதளிக்க போற, சபிக்க போற, என்னை அழிய என்று சொல்ல போற. நீ யாரோட சாவியை முன்னதாகவே. ஆனால் அந்த பேதுருவை கொண்டுதான் கவிதால உயிரோடு எழுப்புறார். பிரியமானவர்களே, கவிதால உயிரோடு எழுப்புறார். அங்க பாருங்க, பேதுரு எழுந்து அவருடைய அவன் போய் சேர்த்த பொழுது அவர்களை அவன் மேல் வீட்டுக்கு அழைத்துக் கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் யார் அழுகுறாங்க? விதவைகள் புரியுதுங்களா? புருஷன் எல்லாரும் அழுகுறாங்க. என்ன நினைச்சு அழுவாங்க? உண்மை அதுதான். நான் வாழ்ந்த காலங்கள், என்னோட புருஷனோடு கூட வாழ்ந்த காலங்கள் எப்படி இருந்தது என்று சொல்லி அவர்கள் அழுவார்கள். பிரியமானவர்களே, உண்மை அதுதான். ஒருவேளை என் தகப்பனா செத்து இருந்தாலும் கூட நீங்க தகப்பனா செத்து போனாலும் சொல்லி அழுவாங்க, உண்மையான அழுவாங்க. ஆனா அவருடைய கஷ்டத்தை பார்த்து நினைச்சு என்ன பண்ணுவாங்க? விதவைகள் அந்த வந்து அழுது கொண்டிருப்பார்கள். ஏன்னா அந்த கஷ்டத்தை எங்க சொல்ல முடியாது, ஒரு கல்யாணத்தை சொல்ல முடியாது, ஒரு சீமத்தை சொல்ல முடியாது, ஒரு நல்ல வீட்டை சொல்ல முடியாது, இந்த ஜாலியா பேசுறது அங்க சொல்ல முடியாது. ஆனால் வேத பதிவு செய்கிறது, ஒரு விதவைகள் எல்லாருமே அந்த உட்கார்ந்து அழுது கொண்டிருப்பார்கள். ஏன் அழுது கொண்டிருப்பாங்க? நான் வாழ்ந்த காலங்கள், என்னோட புருஷன் எப்படி பார்த்து கொண்டாங்க, என்னை எவ்வளவு எல்லாரும் குத்தி குத்தி பார்த்தாங்க. அதை நினைச்சு என் புருஷன் நடுப்புல இல்லையே என்று சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்க? அங்கு விதவைகளா உட்கார்ந்து கவிதா செத்து போனதுனால அழுது கொண்டிருந்தாங்க. வேத பதிவு செய்கிறது. யார் யாரும் செத்து அழ மாட்டாங்க. நினைச்சு என் வீட்டுக்காரர் எப்படி இருப்பாங்க, எப்படி பார்த்து கொண்டிருப்பாங்க, இப்பொழுது யார் பாட்டு ஆட்கள் கிடையாது என்று சொல்லி அந்த இடத்துல உட்கார்ந்து விதவைகளோடு கூட உட்கார்ந்து கவிதால நினைச்சு அழகுங்க. ஒரு வேற கவிதால நினைச்சு அழுதுனா அவங்க செத்து போனார்கள். அவங்க நினைச்சு அழகு இருக்க மாட்டாங்க.
அவருடைய கஷ்டத்தையும் பாரத்தையும் சொல்லி விதவில் எல்லாருமே வீட்டில் உட்காந்து அழுது கொண்டு இருக்கும்போது அப்படின்னு வராரு. எல்லாரும் என்ன பண்ணுங்க, நீங்க வெளியே போங்க என்று சொல்லி முற்றத்தை பார்த்து, அதே முற்றம் இசைக்க பார்க்கிறாரு. முற்றத்தை பார்த்து வீட்டில் உட்காந்து அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ஜெபம் பண்ணிட்டு கவிதா பண்ணல, அவன் நற்கிரியை செய்தனால, அவன் நற்கிரியை செய்தனால அவள் என்ன பண்ணாங்க, உயிரோடு இருக்கிற கடைசி அந்த உயிரோடு இருக்கிற 10 மாசங்கள 41 42 அவளுக்கு முன்பாக இது யோப்பா பட்டணமெங்கும் தெரிய வந்தது. அப்பொழுது அநேக கட்டணத்தில் விசுவாசம் உள்ளவராயானார்கள். இதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அவர் புண்ணியத்தை தேடினார். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நானும் கிறிஸ்தவ ஜாஸ்தி ஜாஸ்தியா கிறிஸ்தவனா அப்புறம் அந்த வீட்டுக்குள்ள வந்து சும்மா வீட்டு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணாங்க, வேலை பண்ணாங்க. நான் இவங்க சிரிக்கிறேன்ப்பா ரைட், நான் சும்மா நல்லா பேச வச்சுட்டேன். அப்போ வந்து என்ன பண்ணாங்க, ஒருத்தவங்க ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி ஒய்ஃப் இப்படி போட வேண்டியதுன்னா ஒய்ஃப் எப்படி இருப்பாங்க, அழகா இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவர் நான் சொல்லுவேன் இப்பா மாதிரி சொல்றேன், அவ்வளோதான். இல்லை யார் நடிகர்கள் இருப்பாங்க, நான் வந்து உண்மையாகவே அழகாக பதிவு செய்வேன். யார் எங்கள் ஏதாவது நடிகர்கள் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நடிகர்கள் சொல்கிறேன், நடிகர்லாம் இன்னும் என் ஒய்ஃபுக்கு அழகுது. என் ஒய்ஃபு பெருமை பேசுறாங்க, அது பெருமை பேசுச்சு. அதான் ஒய்ஃபுலாம் ஒய்ஃப் தான் பேசுவாங்க. என் நடிகர்லாம் சும்மாமா என் ஒய்ஃபு அதை விட அழகு அப்படின்னு நான் சொன்னேன். என்ன அப்படி சொல்றீங்க, எனக்கு எவ்வளோ அழகாக இருக்கிறாங்க, எப்படிதான் இருக்கிறாங்க அப்படிலாம் சொல்லிட்டு பேசுறாங்க. யூடியூப் சொற்கள் பேசுவேன் என்கிட்ட பேசுவான். சும்மாமா அப்படின்னு சொன்னேன். ஏன் இந்த பதிவு நான் செய்தேன், நான் கூட அழகு வந்து முகத்துல கிடையாது, நீ போட்டுற உடையில கிடையாது, உன் கணக்கில கிடையாது, உன் குடும்பம் எப்படி பார்த்துக் கொள்ளுங்க, உன் இருதயமானது தேவனை பார்த்துக் கொள்ளுது. நான் சொன்னேன் அழகுதான் விஷயம் இல்லை, அவங்களாம் வந்து குப்பை. இருதயம் என்னுடைய ஒய்ஃப் வந்து இருதயம் சுத்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணேன், நான் பதிவு செய்தேன். அவங்களோட கம்யூனிகேஷன் அதை நான் கொடுக்கும்போது அவங்க சொன்னாங்க, இதுவரைக்கும் ஒய்ஃப இதுவரைக்கும் இப்படி சொன்னது நான் நிறைய சப்ஸ்கிரைப்ல பேசியிருக்கேன், இதுவரைக்கும் இப்படி சொன்னது யாருமே கிடையாதுன்னு சொல்லி என்ன அது சொன்னாங்க. அவங்களுடைய கம்யூனிகேஷன் அண்டர்ஸ்டாண்ட் எல்லாம் நல்லா இருக்குதுன்றதுனால இந்த பாத்திரம் என்ன நீ பதிவு செய்த சொல்லி அவங்க பேசினாங்க. பேசும்போது அப்ப கர்த்தர் பேச வைக்கிறார். பிரியமானவர்களே, ஏன் அதை பதிவு செய்யலாம்? வாழ்க்கை என்பது முகத்துக்கு இல்லை, உன்னுடைய போட்டுள்ள உடையங்கள் கிடையாது, நடக்குது கிடையாது, பாவனை கிடையாது, எல்லாம் இன்றைக்கு அழிந்து போகும். அதுதான் கர்த்தர் நீ முன்னாடி பாருங்க, பொன்னாலும் பூவாலும் அலங்கரிச்சாலும் வண்ண வண்ண ஆடைகளை நீ அணிந்தாலும். கிறிஸ்துமஸ் மக்கள் என்ன பண்ணுவாங்க, சின்ன பசங்க பெரிய பசங்க சின்ன பசங்க சொல்லுவாங்க, ட்ரெஸ் இப்படி இருக்குது அப்படி இருக்குது, எல்லாம் அழகா இருக்குது, சூப்பரா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. தண்ணி குடிக்கும் போது பாப்பா சொல்லி போது ஒரு பாப்பாவை பார்த்து பேர் மென்ஷன் எல்லாம் புரியும் சதா போட்டுருக்காங்க. அவர் பாப்பா பார்த்து தண்ணி குடிக்க சொல்லுவாங்க, இந்த ட்ரெஸ் உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஏன் சொல்றான், மாயை அழகுக்கு எல்லாமே மாயை. உன்னுடைய அழகு உன் இருதயத்தை நேரம் பார்த்துக் கொண்டிருக்கிறார். பிரியமானவரே, உன் இருதயம் அழகா இருக்கிறதா, அசுத்தமா இருக்கிறதா, இல்ல துர்குணமா இருக்கிறதா, இல்ல விபச்சாரத்தில் இருக்கிறதா, இல்ல வேசித்தனத்தில் இருக்கிறதா, இல்ல விக்கிரகம் இருக்கிறதா, அதை நினைச்சு பாருங்க. உடையை பார்த்து, துணியை பார்த்து. என் வயசு நல்லா ஹாஸ்பிட்டல் போய் நினைச்சு நான் கண்டு வாங்குவேன். அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. நான் நிறைய பேரு ஏன் எங்க அக்கா டாய்ஸ் எடுத்துட்டாங்க, சித்ரா ட்ரெஸ் நீ போட்டு வராத, ஏன் ஒரே ட்ரெஸ் போட்டு வர, உண்மையே சொல்றேன், நான் அழுதுனால அவங்க ஒய்ஃப் நான் கொடுக்க மாட்டேன், இல்லம்மா கடவுள் அவ்வளவு உயர்த்து வரேன் விடமா ட்ரெஸ் உண்மையே ட்ரெஸ் இல்லை. ஒரு இடத்துல மாத்திரை மழை வாங்க போறேன், மாசம் பார்க்கும்போது மாத்திரை மழை வாங்கி சொல்லுது, நம்ப மாட்டீங்க, இதெல்லாம் உண்மை. ஒரு கிலோ வாங்குறதுல 2 மாத்திரை மழை வாங்கி தந்தேன் ஜெர்மன் வயிற்றுல. ஏன் நான் பதிவு செய்யறேன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டேன். கேட்டரிங் பண்ணிருக்க இடத்துல சென்னையில ப்ராஃபிட்ல இருக்கும், ஜெர்மன் மாத்திரமே சாப்பிட்ருப்பாங்க. ஏன் நான் பதிவு செய்யறேன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டேன் வாழ்க்கை. ஜெர்மன் பண்ணி சாப்பாடு கொடுப்பாங்க. நான் கேட்டரிங் பண்ணிட்டாங்க, ஸ்கைவேட்ல ஹோட்டலில் முடிச்சுட்டு 5 மணிக்கு கூட்டி முடியாது. 5 மணிக்கு முடிச்சுட்டு போயிட்டு நான் என்ன பண்ண சாப்பாடு எடுத்துட்டு வரைக்கும் என் மனைவி வெயிட் பண்ணுவாங்க.
நான் 8 மணி சாப்பாடு 8 மணி வரைக்குமே என் மனைவி வெயிட் பண்ணுவாங்க. 12 மணி வருவாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டேன் உண்மையாலே. ஹாஸ்பிட்டலில் கேட்குறாங்க, ஏன் ஒரே ட்ரெஸ் ஜாய்ஸ் கேட்குது, ஏன் ஒரே ட்ரெஸ் போட்டு வச்சுருந்தா, வேற ட்ரெஸ் கடை வாங்கியது போட்டுவா. இல்லைக்கா அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. இது பரவாயில்ல, என்ன ட்ரெஸ் தான் இருக்கும், ரொம்ப பழக்கம் அவ்வளோதான். அப்படி சாப்பாடு கூட பாருங்க, தயிர் சாதம் புளி சாதம் இதுதான் எடுத்துன்னு போவேன். இதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்னைக்கு நம்ம இப்படியே வாழ்ந்துக்கலாம், ஆனால் அதெல்லாம் கிடையாது. பின்னாடி நம்ம எப்படி வாழ்ந்து கொண்டுக்கிறோம், அதுதான். அவ்வளோ வாழ்க்கை ரொம்ப கஷ்டப்பட்டேன். சும்மா ஏதோ வாழ்ந்துக்கிறோம் அல்ல. நான் வேதம் சொல்கிறது, அவன் புண்ணியத்தை தேடி வைக்கிறான் என்று அழகாக இருப்பது. அவன் குற்றலைவு ஒரு மனுஷன் நம்ம எடுத்துருவோம். அதே நான் வாசிக்கிறேன், கதையா சொல்லி முடிக்கிறேன், இதெல்லாம் கவனிக்கணும். அப்போ குற்றலைவு என்ற ஒரு மனுஷன் புதிய அது அம்மாவும் வாசிக்கணும். 10:1 வாசிக்கிறேன். போதுங்க. அப்ப 100க்கு அதிபதியான் பெரிய பராக்கிரமசாலி, 100க்கு அதிபதி கொர்நேலியு என்ற ஒரு மனுஷன். அவன் என்ன பண்றான், தான தர்மங்களை செய்வான். அதே போல தபித்தாரு, அதே போல கொர்நேலியு தான தர்மங்களை என்ன பண்றான், செய்து வருவான் என்று கடகாய் பதிசாதா ஃபுல்லா வாசிமா. அவன் வேத பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் எல்லாரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி பாருங்க, 100க்கு அதிபதியா இருந்தாலும் அவன் வசதியா இருந்தாலும் கூட எப்பொழுதும் அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அவன் தான தர்மங்களை செய்யலாம் பார்க்கணும், கவனிக்கணும். அவன் தான தர்மங்களை செய்து கொண்டு வந்தாலும் கூட, அவன் 100க்கு அதிபதியா இருந்தாலும் கூட, இந்த உலகத்துல பெரியாரா இருந்தாலும் கூட, பெரிய பராக்கிரமா இருந்தாலும் கூட, அவன் பாருங்க கடைசிய முடிவு அவனுக்கு ஒரு பெரிய ஒரு சம்பூர்ணமாய் கிடைக்கிறது என்று சொல்லுது. அவன் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும் போது இயேசு கிறிஸ்து பிதா பார்த்து, கொர்நேலியுவே, உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டது, உன்னுடைய தான தர்மம் எனக்கு முன்பாக நின்னது, உன்னுடைய புண்ணியம் எனக்கு முன்பாக நின்னது, உன்னுடைய எல்லாத்தையும் செய்த பத்தியா தேசத்துக்கு நீ ஜெபம் பண்ணி கொண்டு பத்தியா, அது ஜெபம் பண்ணும் போது உன்னுடைய புண்ணியம் தான தர்மம் வாசிக்கிறோம். அதுக்கெல்லாம் பகலை நேரத்தை வாசிக்கலாம். 3 பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுவதாக அவர் சன்னதியே வந்து இருக்கிறான் என்று கடலாய் பதிவு செய்தார்கள். நாளை யாருக்கும் தொந்தரவு கொடுக்க முடியல, நீ யாரையும் கஷ்டப்படுத்தாம இருந்தாலும் கூட, யாரும் இல்லை உனக்கு புண்ணியம் செய்யவே முடியலனாலும் கூட, நீ யாரையும் தொந்தரவு செய்யாத, யாரும் கஷ்டப்படுத்தாத, யாரையும் வேதனைப்படுத்தாத. அவன் புண்ணியம் செய்தார் என்று அழகாய் பதிவுபடுது. அந்த ஜெபம், அவருடைய தர்மங்கள், தான தர்மங்கள் என்ன பண்ணுது, பிதாவுக்கு எட்டப்படுது. அப்ப எட்டப்பட்டதுனால அங்க என்ன சொல்றாரு, கொர்நேலியுடைய பேசின தேவதூதன் போன பின்பு தன் வீட்டுக்கு மனுஷன் 2 பேரையும் தங்களுக்கு சேவிக்கிற போலீஸ்காரர்கள் தேவனுக்கு ஒருவனை அழைத்து எல்லா விவரித்து சொல்லி அவர்களை யோப்பா பட்டணத்துக்கு அனுப்பினார். மறுநாளே அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்துக்கு சமீபத்துக்கு வருகையில் பேதுரு 6ஆம் மணி நேரத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார் என்று அழகாக சொல்லப்படுகிறது. அப்ப கொர்நேலியு அவன் ஜெபம் பண்ணி கொண்டு, அவன் பேதுரு பசியோடு ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாங்க. வாரத்தோடு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது தான் கொர்நேலியுவுக்கு பேதுரு அங்க இருக்கிறாங்க, போய் என்ன பண்ணு, சாப்பாடு போய் கொடு என்று சொல்லி 2 பேர் அனுப்புறாங்க. கொடுக்கும் முன்னதாக என்ன சொல்றாங்க, அதுக்கு என்ன பண்றாங்க, இந்த காய்கறி அடித்து பூசி, இந்த எல்லாத்தையும் அடித்து பூசி சொல்லி அவருக்கு நினைப்பூட்டாங்க. பிதாவான நினைப்பூட்டும் போது பேசி சொல்றாரு, இதெல்லாமே எனக்கு என்ன வந்து தீட்டா இருக்கிறது, நான் சாப்பிட மாட்டேன், நான் பசியா தான் இருப்பேன் சொல்லி, நான் தீட்டா இருக்குது என்று சொல்லி பேதுரு சாப்பிடவே மாட்டேன் என்று சொல்லி அவர் முடிக்கிறார். பிரியமான முடிக்கும் போது சொல்றாரு, பதிப்புல சொல்லப்படுகிறது, அல்லாமல் பேதுரு எழுந்து அடித்து பூசி என்று அவருக்கு சொல் ஒரு சத்தம் உண்டாயிடுச்சு. அதற்கு பேதுரு அப்படி அல்ல, ஆண்டவரே, தீட்டு அசுத்தமாய் இருக்கிற யாவற்றையும் நான் ஒரு காலம் பூசிக்கொண்டது. அப்பொழுது தேவன் சுத்தமானவர்களை நீ தீட்டாக எண்ணாதே. அவன் என்ன பண்றாங்க, தீட்டு நான் கறி செய்ய மாட்டேன், இது பண்ண மாட்டேன், தீட்டா இருக்கிறது என்று சொல்லி அவர் என்ன பண்றாங்க, இன்னைக்கு ஒருவேளை தீட்டுனாலே எல்லாருக்கும் பயம். வீட்டை கழுவாங்க, அதை கழுவாங்க, இது பண்ண இல்லையா, வாய்ப்பு புறப்பட ஒவ்வொரு வார்த்தையும் என்ன பண்ணணும், தீட்டுப்படும். அதுதான் தீட்டுப்படுத்தணும், வேற எதுவும் தீட்டுப்படுத்தாது. இது வந்து மனிதர்களை படைக்கிறது, புரியுதுங்களா? இதெல்லாம் பரவாயில்ல, வெளியெல்லாம் பாக்குறேன், நிறைய சமயம் போற பாக்குறேன், வெளியே கிடப்பாங்க பெண்கள். ஏன் கேட்டா இது ஒரு பிரச்சனை, தீட்டு. அதெல்லாம் தீட்டு இல்லையா, இது மனிதர்கள் படைக்கும், தேவன் படைத்த படைப்பு. அது பங்க்ஷன் நடக்கும், அவங்க சொந்த பங்க்ஷன் நடக்கும், வெளியே மறைச்சிருவாங்க.
அது தீட்டா இருக்குது. அதல்ல உன் வாயில் புறப்படுது பத்தியா, அதுதான் உங்களை தீட்டுப்படுத்தும் என்று பதிவு செய்து புரியுமாறவர்களே. ஏன் அதை சொல்றேன்னா, தீட்டு என்பது நம் வாயுக்கு புறப்படுதான். பதிவு செய்து தீட்டா இதை சாப்பிட மாட்டேன்னு சொல்றாரு. அப்ப பேதுரு அப்படியே வாசிக்கிட்டே வராது. அது கடைசியா என்ன பண்ணாரு, 22 சொல்றாரு. வாசிக்க 22. கட்டளை பெற்றா என்று சொல்லப்படுகிறது. அவர் பாருங்க, அப்ப குருநிலை என்ன பண்றாங்க, பேதுருவை வீட்டுக்கு அழைக்கிறாங்க. வீட்டுக்கு அழைக்கும் போது வீட்டுக்கு வருவது பாருங்க, பேதுரு வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டாரு. அவர் வரவே வந்து இருக்கிறாங்க. எனக்கு பசியா இருக்குது, நான் கவனிக்க முடியல, என்னால் பேச முடியல, நான் தீட்டியா நினைச்சிட்டேன். ஆனா பிதாவுக்கு கடவுள் தான் அவருக்கு குருநிலைக்கு ஜெபத்தை கேட்டு நீ பேதுரு வீட்டுக்கு போ, அந்த சாப்பாடு கொடுன்னு சொல்லி அந்த ஞானமாய் பேசின உண்டு. ஆனால் என்ன பண்ணாரு, சாப்பிடவே இல்லை என்று மறுபடியும் தெரிவிச்சு அனுப்பிட்டாரு. அனுப்பி என்ன பண்ணாங்க, பேதுரு குருநிலை வீட்டுக்கு வரவழைக்கிறாரு. பேதுரு சாதாரண ஒரு ஊழியக்காரர் தான், நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு ஊழியக்காரர் தான். ஆனால் இந்த குருநிலைவு 100க்கு அதிபதி, பெரிய ஆளு, அந்த தேசத்துல பெரிய ஆளு சொல்லுவார், 100க்கு அதிபதி சொல்லப்படாது. ஆனால் அந்த 100க்கு அதிபதி குருநிலை செய்த காரியம் நினைச்சு பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவை ஒப்பிட்டு பார்க்க முடியுமானே, அவர் செய்த காரியத்தை பாருங்க, அழகா பதிவு செய்திருக்காரு. அப்போஸ்தலர் பவுல் நமக்கு தெளிவா, இவ்வளவு தெளிவா அப்போஸ்தலர் பவுல் எழுத முடியாது, அவ்வளவு அழகா நமக்கு என்ன பண்றாங்க, அப்போஸ்தலர் பவுல் நமக்கு எழுதியிருக்கிறார். எழுதிருக்கும் போது சொல்றாரு, அதை பாருங்களேன், 9 வசனம் கவனிக்கணும், 24 வாசிக்கிறேன். பாருங்க, பேதுரு வீட்டுக்குள் வராரு, அழைச்சிட்டாங்க. ஒரு சக ஊழியக்காரர் தான். அது முன்னாடி பாக்குறோம், அவர் என்ன பண்ணாரு, அது முன்னாடி வாசிக்க அவர் என்ன பண்ணாருன்னா, இந்த பதிரியில அந்த தோல்லாம் தெய்வம் பார்த்தீங்களா, அந்த வேலை செய்தவர் கடலோரத்தில் உட்கார்ந்து அந்த வேலை செய்கிற மனுஷன் அவரு ஒரு ஊழியக்காரர் என்று சொல்லப்படுகிறது. அதான் பேதுரு என்ற சீமோன் என்று சொல்லப்படுகிறது. இதெல்லாம் சொல்லி அவரை கூட்டுக்கு வராரு. ஒரு பணிவிடக்காரர் அல்ல, ஒரு 100க்கு அதிபதி பேதுருவை பார்த்து என்ன சொல்றாரு பாருங்க, அழகாய் பதிவு செய்யறாரு. பேதுரு உள்ளே பிரவேசிக்கிற பொழுது கொர்நேலியு அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவன் பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டான். புண்ணியம், இதுதான் அன்பு, இதுதான் பாசம். அவன் 100க்கு அதிபதியா இருக்கிறான், பெரிய இருக்கிறாங்க. பேதுரு உள்ளே வந்தவனே அந்த பாசத்தை கொடுத்து பணிவோடு குருநிலைவு பேதுருக்கு பாதத்துல. பேதுரு என்ன சொன்னார் பாருங்க, நீ நீர் சொல்லுவா காரணம் கூட சொல்லிட்டு போயிருந்தீங்க. ஆனா பேதுரு சொல்றாரு, மறுத்தரமா வாசிக்கிறேன். பேதுரு அவனை தூக்கி எடுத்து எழுதுது, நானும் ஒரு மனுஷன் தான், நானும் ஒரு மனுஷன் தான், நானும் ஒரு மனுஷன் தான். நானும் ஒரு மனுஷன் தான் சொல்லி சுப்ராபதி செய்யறாரு. நான் பெரிய பராக்கிரமசாலி, பெரிய ஆளு சொன்னாலும் கூட பேதுரு பாதத்துல என்ன பண்ணாரு, விழுந்த. நானும் ஒரு மனுஷன், ஏன் என் பாதத்துல விழுந்து சொல்லி அவர் என்ன பண்ணாரு, சத்துக்கு அழகா முடித்து அவர் உள்ளே போய் சாப்பாடு பண்ணிருக்கிறாங்க. என்ன நடக்குது புரியுங்க, விசேஷமா ஒருவேளை இன்னைக்கு துரோகம் என்ற பேச்சு நிறைய பேசுறாங்க எல்லாருமே, புரியுங்களா? துரோகம் நிறைய பேசுறாங்க, நிறைய படங்கள் துரோகம் பண்ணிட்டாங்க, என்னோட குடும்பம் பண்ணோம். பழி வாங்க யார் முடியாது சொல்லுங்க, பழி வாங்க யார் முடியாது, கர்த்தர் முடியாது. நீ பழி வாங்காத, நீ பழி வாங்க சும்மா, நீ பழி வாங்க சும்மா. என்ன பண்ணுவ, திப்பிடுவ இல்ல அடிச்சுடுவ, காலவரையில் செல்லும். அதுதான் வெளிப்பூர் நிறைய வருஷம் பதிப்பட்டு போயிடுவேன். வெளிப்பூர் 10 வாசிக்கலாம், வெளிப்பூர் 10 டக்கு வாசிக்கலாம், சப்ஜெக்ட் கிடையாது, என்ன வாசிக்கலாம் 10. இனி காலம் செல்லாது. ஆனாலும் வேத வாக்கியம் நிறைவேற வேண்டும் சொல்லுங்க. அப்ப இனி காலம் செல்லாது, இன்னும் காலம் இருக்குது, இன்னும் காலம் இருக்குது, காலம் இருக்குது போகாதீங்க.
நாளை நாளை இன்று இழக்காத இன்றைக்கு என்ன நீ தீர்மானம் எடுக்கிறாயோ அதுதான் ஒரு கருத்தை நான் சொல்லி நான் சப்ஜெக்ட் கொண்டு போய் முடிக்கிறேன். நிமிஷம் இல்லை, இன்னைக்கு துரோகம் நிறைய பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு துரோக பேசி நிறைய பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உடைய துரோகம் எனக்கு நினைச்சாருங்களா? அதே தான் ஒரு பிராண சொல்லப்படுகிறது. அந்த விஷயத்த நிறைய படிப்பேன். சும்மா நடந்து போறான் அங்க போறான் அப்படின்னு நினைச்சிருக்காதீங்க. நிறைய படிப்பேன். அந்த குரான் படிப்பேன். எல்லாமே இருக்கு. நம்ம மொபைல போய் டச் பண்ணா குரான் ஓடுது. எல்லாமே பகவத்கீதை வந்து எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்ப அந்த குரான்ல யாருக்கா சொல்லப்படுகிறது சொல்றாங்க, உனக்கு ஒரு வேலை துரோகம் நினைச்சிருந்தானா நீ அவனுக்கு என்ன பண்ணாத, பதிவு செய்யாத. அப்ப இங்க கத்தா சொல்றாரு, நீ உனக்கு உலக யாராவது கஷ்டப்படுத்திருந்தாரா, இல்ல துன்பப்படுத்திருக்கிறாங்களா, இல்ல வேதனைப்படுத்திருக்காங்களா, இல்ல உனக்கு உறவுல உன்னை கஷ்டப்படுத்துறதா, இல்ல ஒரு துரோகம் நினைச்சிருக்கிறாங்களா, நீ என்ன பண்ணாத பதில் கவர் சொல்றாரு. பழிக்கு பழி வாங்குவது எனக்கு புரியுது. நீ செய்யாத, நீ செய்யாத, நீ என்ன பண்ண விட்டு போட்டு என்ன பண்ணல, நாளைக்கு ஜோ பண்ணி நிம்மன் போயில அவ்வளவுதான். அழகா சொல்றாரு, உனக்கு துரோகம் நினைச்சவங்க அவங்க என்ன பண்ண நீ பழி வாங்காத. அப்ப யாருக்கு ஒப்படைக்கணுமா? அவங்க குரான்ல சொல்லப்படுகிறது, அதை காலத்தில் ஒப்படைத்து விட்டு, காலத்தில் என்ன பண்ணா ஒப்படைத்து விட்டு நீ அமைதியாயிரு. அதை படிக்கும் போது பாருங்க, பைபிள் ஒப்பிட்டு போகலாம் உண்டு. ஆனா பைபிள் சாலமோன் நினைச்ச ஒரே காரணம் என்னன்னா, 400 அவர் நினைச்ச ஒரே விக்கிரகாரங்களை என்ன பண்றாங்க, மண்ணிடுக்குள்ளாய் போனதால அவர் பேர் என்ன பண்ணுது, அழித்து போனது என்று சொல்லி நிறைய பாவத்தை அதெல்லாம் நோட் பண்ணி. ஆனால் அவர் விக்கிரத்தை போன வணங்குறதுனால தான் பார்க்கறாங்க போறாங்க. அப்ப மோசம் என்ன பண்ணாரு, எங்க போயிட்டாரு பெட்டி இருக்கு, அவங்க என்ன பண்ணாங்க, கடவுளே இல்லையா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, கீழே என்ன பண்ணாங்க, தேசத்துல கண்ணுக்குட்டி வச்சு என்ன பண்ணாங்க, வணங்கினார்கள் என்று அழகாக சொல்லப்படுதாங்க. அது வணங்குதல் தப்பான ஒரு காரியம். அப்ப இந்த பாருங்களேன், அப்ப இந்த காரியங்களை ஏன் சொல்றேன், ஒரு துரோகம் ஒருவேளை உன்னை கெடுக்கணும், இந்த குடும்பத்தை அழிக்கணும்னு நினைச்சாங்களா, இந்த குடும்பத்தை விடவே மாட்டேன் என்ன நினைச்சிருக்காங்களா, நான் அந்த குடும்பத்தை கஷ்டப்படுத்தணும், இவ்வளவு துரோகப்படுத்தணும், என் உறவுகள் என்னை கஷ்டப்படுத்துதா, நான் அநேக காரியங்கள் செய்யறேன், நான் செய்து கொண்டே இருந்தாலும் பரவாயில்ல, இந்த உறவுகள் உன்னை கஷ்டப்படுத்துதா என்று சொல்லி நினைச்சு பார்க்கும்போது அதுதான். ஏனென்றால் காலம் மிக கொடுமையாய் பழி வாங்குமா. அது எழுதிக்குது, நான் எழுதிருக்கேன், காலம் வந்து கொடுமையாய் பழி வாங்குமா. நீ கவலைப்படாத, திட்டாத, துரோகம் பேச்சு பேசுறா தயவுசெய்து, உங்களுக்கு யாரும் கூட யாராவது கஷ்டப்படுத்தலாம் தியாகிட்டாதே, தயவுசெய்து இழுத்து சண்டை போடாதீங்க, சண்டை போகாதீங்க, நீ முட்டி முடிச்சோம் காலம் பதில் சொல்லும், காலம் கிடைக்கும், நீ பயப்படாதீங்க, யாருக்கும் பயப்படாதீங்க, புரியுங்களா? இந்த காலத்துக்கு என்ன பண்ண, நீங்க ஒப்படைச்சிட்டு போக சொல்லும் போது, உலகில் யாராலும் முடியாத உனக்கு எது பிடிக்கவில்லையோ அதனிடம் இருந்து விலகினேன். அப்போ ஒரு உலகம் உன்னை கஷ்டப்படுதா, இல்ல உலகம் உன்னை கஷ்டப்படுதா, இல்ல வேற யாராவது கஷ்டப்படுதா, என்ன பண்ண, என்ன பண்ண, நீ விலகிடு. அது போதும், உங்களுக்கு எதுவுமே தேவை. உன்னால விலக முடியலையா, ஏன் முடியாது, முடியும், விலகி சொல்லு. சொல்லும் போதுதான் அது பொருளானாலும் சரி, உறவானாலும் சரி, அது அதிகரித்து உடலையும் உள்ளதையும் நீ வருத்திக் கொள்ளாத. ஐயோ என்கிட்ட பேசலே, என்கிட்ட ஏன் அப்படி பண்ணல, ஏன் பேச, நேரத்துல பாருங்க, உண்மையா சொல்றேன், நேற்று ஜெனம் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருந்தாங்க. அதனால சம்பவம் நடக்குது, அவங்க ஒய்ஃபா இல்லை யாருன்னே தெரியல, கட்டி பிடிச்சுன்னா போகவே மாட்டேன். அவன் அப்பா கண்டிப்பா வச்சு அவங்க சட்டை பிடிச்சி இருக்கிறாங்க, அந்த பொண்ணை பாப்பா 8 மணிலாம் பிடிச்சி இருக்கிறாங்க, நான் போகவே மாட்டேன், நீ என்ன பண்ணி விட்டுருவேன், நான் இவங்க கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க போறாங்க. ஒரு புருஷனா யாரும் தெரியல இல்லைன்னா சண்டை பயங்கரம் நடக்குது அந்த இடத்துல. பாருங்களேன், ஒன்றைக்கு பெற்றெடுத்து தாய் தகப்பனாரை விட்டு இன்னைக்கு எத்தனையோ பேர் பிரிந்து செல்கிறார்கள். அது தவறான ஒரு காரியம். தவறான ஒரு தாய் தகப்பனார் அவங்களை வந்து கஷ்டப்படுத்த மாட்டாங்க, துன்பப்படுத்த அப்படியே துரோகம் வச்சு. அதனால பாதிக்கக்கூடிய நீ மட்டுமே, யாருக்கும் தெரியாமல் நீ சிந்தித்து ஒவ்வொரு கண்ணீர் துளிக்காகவும் இரவே காண்கிற, ஆகவே உனக்கு யாரும் இல்லையே என்று நீ ஒருபோதும் கவலைப்படாத. எனக்கு யாரும் இல்லை என்று ஒருபோதையும் கவலைப்படாத, பயப்படாத. என் கணவர் மூலமா பிரச்சனையா, உடைய மாமியார் மூலமா பிரச்சனையா, என் தாய் தகவல பிரச்சனையா, எனக்கு துரோகம் வச்சு பேசுறாங்களா, யாரையும் கஷ்டப்படுத்தாங்க. காலம் சொல்ல, காலம் செய்யற கொடுமையா இருக்கும் என்று சொல்லுங்க பதிவு செய்யறார். ஏன் சொல்றேன்னா, ஒரே ஒரு முடிச்ச டைம் ஆயிடுச்சு, 9:02 ஆயிடுச்சு. ஒருத்தர் வந்து நிறைய பேர் பைபிள் துரோகம் பண்ணாங்க, நிறைய பேர். இதுல வந்து பெரிய துரோகம். இதனால இப்ப கிறிஸ்துவ யாரும் வச்சு சொல்ல முடியுமா? கிறிஸ்துவ உருவாக்கப்பட்டது, கிறிஸ்துவ கையில இருக்குல்ல, அது வந்து யார் மூலியமா வந்து பைபிள் சொல்றது நான் சொல்லல. சாத்தான் ஓகே, நீ சாத்தான் ஓகே வந்து படைப்பது. ஆனால் இவர் செய்த பாவத்தினால இந்த சந்ததி எல்லாம் இருக்குன்னு சொல்லப்படுகிறது.
ப்ளீஸ் சொல்லுங்களேன். இது வாசிச்சிருப்பீங்க. இப்ப இஸ்ரவேல் ஜனலாம் அப்படி பண்ணதுனால என்ன பண்ணாது, நாம் சபைக்கு பண்ணணும்னு சொல்றாங்க. அப்ப அந்த குஷ்டரோகம் வந்துச்சு கையில. இப்ப எல்லாரும் இப்பெல்லாம் கிடையாது, நான் பரவாயில்ல நம்ம எல்லாம் ஆசிரியர்கள் போடுறோம். அப்பெல்லாம் குஷ்டரோகம் என்ன பண்ணுவாங்க, ஒதுக்கி வச்சிருவாங்க. புரியுங்களா? நம்ம ஒதுக்கி வச்சிருவாங்க குஷ்டரோகனாலே. அது யார் மூலமா வந்தது, எதனால வந்தது, யார் சபைக்கு பண்ணலாம் வந்தது. என்னடா நீ மெமரிகள் வந்துடுவ, நீ மெசேஜ் எடுத்து வந்துடுவ, நீ உங்களுக்கு தெரிஞ்சு முடியுங்கள் தெரியுமா? இதெல்லாம் தெரியணும் தெரியுமானவர்களே. ஆசைங்களா? 2 ராஜாக்கள் எடுத்து வச்சுங்க. 2 ராஜாக்கள் எடுத்து வச்சுங்க. அப்ப துரோகம் வந்து அவன் எப்படி பண்ணலாம், துரோகம் எடுத்து சும்மா நினைச்சுக்கிறீங்க. அது வந்து ஒரு துரோகம் பண்ணிட்டோம், ஒருத்தரை கஷ்டப்பட்டு நினைச்சுக்கிறீங்க. ஆனா அது என்ன பிரச்சனை சொல்லிட்டு பைபிள் சொல்லுது, நான் சொல்லவில்லை. 2 ராஜாக்கள் எடுத்து வாசிங்க. 2 ராஜாக்கள் 5 மாதம் எடுத்து வச்சுக்க. 2 ராஜாக்கள் 5 எடுத்து வச்சுக்க, படிக்காதீங்க. அது நம்ம வாசிக்கலாம். அது பாருங்க. ஓகே, இது படிக்கல. அவங்க பாருங்க, எலிசா என்ன பண்றாரு, அங்க நாகமான பத்த நிறைய வருது, பிரச்சனை நிறைய வருது. அந்த நாகமான எல்லாம் தலை வருது, அவருக்கு குஷ்டரோகம் வருது, அது இருந்துச்சு, அவர் சரியாயிடுச்சு. ஆனா குஷ்டரோகம் யார் உருவாக்கப்பட்டது, இவன் செய்த பாவத்தினால சந்ததி இப்படி இருக்கும் என்று சொல்லி அந்த குஷ்டரோகத்தை பற்றி சொல்றாங்க. அவன் செய்த துரோகத்தினால. அப்ப கேஎஸ் ஒரு வருஷம் இருக்கா, கேஎஸ் எலிசா கூட ஒரு ஊழியக்காரோட பணிவிடக்காரனா இருக்கிறாங்க. கேஎஸ் வர முடியும், ஏன்னா நான் ஷார்ட்டா போய் முடிச்சிருந்தேன். அப்ப கேஎஸ்சி அவன் எலிசா கூட பணிவிடைக்காரனா இருக்கிறான். அப்ப நாகமானுக்கு வேலைப்பட்டு இருக்கிறது, அது சுத்தமாக முழுக்க எல்லாம் சொல்லி முடிச்சு அவன் சுத்தமாகிட்டு, நான் நிறைய பொற்காசுகள் வச்சுக்கிறேன், நான் 100க்கு அதிபதி, நான் பெரிய ஆளு, யாரும் குணமாக்க முடியாத நீ குணமாக்கின எலிசா என்று சொல்லி உனக்கு என்ன பண்ற, நிறைய பொற்காசுகள் வெள்ளி காசுகள் எல்லாம் கொடுக்க போறேன், வாங்கின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப சொல்றாரு, நான் இலவசமாய் பெற்றதை நான் இலவசமாக கொடுக்கிறேன், நான் வாங்க மாட்டேன். நீ எவ்வளவு பணம் வச்சிருக்கலாம், இது கடவுள் கொடுத்தது, ஒரு ஞானத்தை வச்சுதான் பண்றேன், நான் உங்களை குணமாக்க சொல்லி போயிட்டாரு. யார் போயிட்டாரு? நாகம். எலிசா குணமாக்கி முடிச்சுட்டு நாகம் என்ன பண்ணாரு, 100க்கு அதிபதி நாகமான அவர் போயிட்டாரு, அவர் குணமாயிடுச்சு. ஆனா இவன் கீழே வேலை செஞ்ச பதில கேஸ் அவன் எங்க போறான் பாத்தீங்கன்னா, துரோகி. அவன் துரோகி, அவன் துரோகி. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துக்குள்ள இன்னைக்கு நான் என்ன பணிவிடை செய்து கொண்டிருக்கிறேன், இன்னைக்கு எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அவன் ஒரு துரோகி. யாரு? கேஸ். இந்த படிக்கும்போது உண்மையா சொல்றேன், நான் படிக்கும்போது யோசிப்பேன், அவன் ஒரு துரோகி. யுதாஸ் துரோகி, செத்து போனான். பேதுரு ஒரு துரோகி, நினைச்சுட்டான். யுதாஸ் இயேசு கிறிஸ்து இவதான் காட்டி கொடுத்தாரு. ஆனா பேதுருவோ யாருமே தெரியாது, இவன் சபைக்கு துணைவன் என்று வேதமலையாய் பதிவு செய்து பிரியமானவர்களே. ஆனா கேஎஸ் எலிசா அவன் பொருட்களத்துல வாங்க மாட்டேன்னு சொல்லி அனுப்பின நாகமான் பின்னாடி என்ன பண்றான், போறாயா போயிட்டு என்ன பண்றாங்க, அந்த பொற்காசை யார் வாங்கி கொண்டு வந்தாங்க, கேஸ் வாங்கி கொண்டு வராங்க. எல்லாம் கவனிக்கணும். ஏதோ வாழ்க்கை வாழறேன், நான் கிறிஸ்துவாய் வாழறேன், நான் இயேசு கிறிஸ்துவை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் இயேசு கிறிஸ்து கீழே வாழறேன், நான் மேல வாழறேன், நான் பெரிய ஆளு, பணக்காசு வேஸ்ட். எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் கிறிஸ்தவனா? இந்த உலகத்துல உன் பெயரை எப்படி சூட்டப்பட்டு கொண்டிருக்கிறது? நான் செத்து போனா ஜான்சன் இல்லையா, அவன் என் பேர் ஜான்சன் தான். நான் செத்து போயிட்டு வச்சுக்கலாம், ஜான்சன் வர ஒரு நாள் யாரும் சொல்றது கிடையாது. சாமி எப்ப வருது, போனா எப்ப வருது, செத்து போனவனே பேர் வாய்ப்பு. இந்த வாழ்க்கைக்கு தான் நம்ம என்ன பண்றோம், அடிப்படையாக இருக்கிற பிரியமானவர்களே, இந்த வாழ்க்கை தான். வேதம் சொல்கிறது, அவன் கேஎஸ் பின்னாடியே போறான். அவன் சாபத்தை அந்த பணக்காசுக்கு ரோட்டாயிடா. இன்னைக்கு எவ்வளவு பணக்காசுக்காக அந்த பொற்காசுக்கு வாங்க மாட்டான்னு சொல்லி இயேசு கிறிஸ்து அன்றைக்கு ஃப்ரீயா செய்தார். எல்லாருக்கும் சும்மாவே செய்து முடிச்சாரு. எத்தனை குணம், எத்தனை வேதைகள், எவ்வளவு வேதைகள், என்ன உயிரோடு எழுப்பினாரு, அவங்க எல்லாம் சொல்லப்படுதாங்க. அந்த ஒரே சின்ன காரியத்துக்காக கேஎஸ் பின்னாடியே போறாங்க. நான் வரி வாசிக்கிறேன். அது வாசிக்கும் போது இல்ல ஒரு நிமிஷம் 23 வாசிக்கலாம். அதற்கு நாகமான் தயவு செய்து 2 தாளந்தை வாங்கிக்கொள் என்று சொல்லி அவனை வருந்தி 2 தாளந்து வெள்ளியை 2 பைகளில் 2 மாற்று வஸ்திரங்களோடு கட்டி அவனுக்கு முன்பாக சுமந்து கொண்டு போக தன் வேலைக்காரனை 2 பேர் மேல் வைத்தான். 2 பேர் மேல் வைத்தான். அவன் அவன் அதை அவர்கள் கையிலிருந்து வாங்கி வீட்டிலே வைத்து அந்த மனுஷரை அனுப்பிவிட்டான். அவர்கள் போய்விட்டார்கள். பின்பு அவன் உள்ளே போய் தன் எஜமானுக்கு முன்பாக நின்றான்.
போதும் நானி. அவன் வாங்கி கொண்டு போய் வீட்டுல வச்சான். துரோகி வீட்டுல போய் வச்சான்டா. அவன் எப்போது கூட சரி எலிசா கொடுத்ததா எலிசா பண்ணிச்சு. அவன் திரும்ப கொடுத்தப்பா அவன் வாங்கி கொண்டு 2 பேர் வந்து வாங்கி கொண்டு எங்க வச்சான்? அவன் வீட்டுக்குள்ள போய் வச்சான். போயிட்டு துரோகம் செய்யலாம் பிரிவாளர்கள் யாருக்கு? எலிசாவுக்கு. அப்ப நாம் இயேசு கிறிஸ்துக்கு நாம் செய்யற பாவம் எல்லாம் துரோகம். நாம் நினைச்சுக்கிறோம் இன்னைக்கு நம்ம பாவம் செஞ்சுட்டோம், இயேசு கிறிஸ்து நம்ம மன்னிச்சாரு. ஸ்ட்ராங் கனெக்ஷன் வந்தாது. இந்த ராங்கா நினைக்கிற பாவம் செஞ்சு கொண்டு வரோம். இயேசு கிறிஸ்து அடி பாவம் வச்சா தாங்கவே மாட்டேன். நீ நினைக்கிறீங்க, நான் நினைக்கிறேன் என்ன நினைச்சிருக்க? நான் பாவம் செய்யறேன், என்ன அடிச்சா வச்சுனா இந்த மனதால் அடிச்சா தாங்க முடியாது. ஆனா நீ எத்தனை பயனாச்சு தாங்கிடலாம். ஆனா இங்க சொல்றாரு கேஎஸ்ஐ பார்த்து, கேஎஸ்ஐ நீ எங்க வர? அவன் வீட்டுல வச்சு மாட்டாயா? போய் பார்த்த போய் துரோகி. இவன் செஞ்ச எலிசா செஞ்சாரு நாகமானுக்கு அற்புதத்தை. ஆனா இவரு போயிட்டு வாங்க போட சொல்லிட்டாரு. ஆனா இவன் வேலைக்காரன் நல்லா போய் புரிஞ்சுக்கணும். உன்னுடைய பணிவிடைக்காரன், உன் வேலைக்காரன் கேஎஸ் போய் அந்த வரத்தை போய் வாங்கி கொண்டு வந்து என்ன பண்றான்? கேஎஸ்ஏ நீ எங்க போய் வர? அது தெரிஞ்சு போச்சு எலிசாவுக்கு. யார் சொல்ற? ஞானத்தை சும்மா செஞ்சு போச்சு. கடவுள் சொல்லிட்டாரு கேஎஸ் ஓடி வாங்கி விடட்டா யாரு திரடா அப்படின்னு சொல்லி யாரு தெரிஞ்சு போச்சு? எலிசாவுக்கு தெரிஞ்சு போச்சு. நான் சொல்றேன் கட்டு போடலாம். எங்கே இருந்து வந்தாய் என்று எலிசா அவனை கேட்டதற்கு அவன் உமது அடியான் எங்கும் போகவில்லை என்றான். அப்பொழுது அவன் என்னை பார்த்து அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்பி போகிற போது என் மனம் உன்னுடைய பாருங்க. நான் சீட்டு முடிக்கிறேன். கேட்கிறாயா? எலிசா கேட்கிறாரு, டேய் கேசு அந்த பணத்தை நீ போய் வாங்குறியே, அந்த பொற்காசு வாங்குறியே, நான் வாங்கல. என்னோடு மனம் கூட வரலையா? கொஞ்சம் கூட வரலையா? கொஞ்சம் கூட வரலையா என்று சொல்லி எலிசா அதுலயும் தாழ்மையா கேட்கிறாருங்க. ஆசிங்க பணத்தை வாங்குகிறதற்கும் வஸ்திரங்களையும் ஒலிவ மரத் தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரர்கள் வாங்குவதற்கு இது காலமா? ஒண்ணுமே இல்லை. அது கெடுதலாக எப்படி சபிக்கப்பட்டார் என்று அழகாக சொல்லுகிறது. அவன் குஷ்டரோகம் இதனால் தான் பிறப்பிக்கப்பட்டது. இல்லைன்னா அவன் செய்த பாவம் இல்லை என்றால் குஷ்டரோகம் கிடையாது. வெட்டுக்கிளி எப்படி உருவாக்கப்பட்டது? அது எனக்கு தெரியும். எல்லாம் நிறைய சொல்லப்படுகிறது. அதாவது தேவை. இப்பொழுது அவருடைய சாப்பிட்டு முடிக்கிற நேரம் கடந்து போச்சு. வாசிக்கலாம். ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் அவன் தீர்த்து போச்சுன்னு சொல்லி நாகமான் போயிட்டான். எலிசா விட்டாரு. கேஎஸ்ஐ திருட துரோகி, பாவம் செய்தவன் துரோகி என்ன பண்றான்? அந்த பணத்தை அவன் பெற்றுக் கொண்டு வரான். எலிசா வாங்கல. அவன் பாருங்க, அவன் பாதத்தோடு இருக்கிறான். அவன் வாங்கல. கேஎஸ் பெற்றுக் கொண்டு வந்த பிறகு ஆகையா நாகமானின் குஷ்டரோகம் கவனிக்கிற முடிக்கிறானே. இதெல்லாம் புரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு உடனே யாருக்காவது துரோகம் நினைச்சு இன்னைக்கு மனசுல மீன் பிரியமானவர்களே, நான் சொல்லவில்லை, என் தேவனுடைய கர்த்தர் சொல்லுகிறார். இதெல்லாம் பேசுறேன் நான் ஜான்சன் நினைக்காதீங்க. தயவு செய்து இதை ஜான்சனா பார்க்காதீங்க, மனுஷனா பார்க்காதீங்க. கர்த்தருடைய வார்த்தையை நினைச்சு பார்க்கும்போது ஒருவரை இன்றைக்கு யாருன்னா துரோகம் நினைச்சிருக்கிறியா? இல்ல கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறியா? உன் புருஷனுக்கு துரோகம் நினைச்சிருக்கியா? உன் மனைவி துரோகம் நினைச்சிருக்கியா? உன் பிள்ளைக்கு துரோகம் நினைச்சிருக்கியா? நீ யாருக்கு துரோகம் நினைச்சிருக்கிற? இன்று நீ தீர்மானித்துக் கொள். இல்லை என்றால் உங்களுக்கு சாபம். This is fire. ஏதோ பேசிக்கிறீங்க இல்ல, கடவுள் சொல்ற வார்த்தை இது. ஏதோ பேசி போய் குட்டி சொல்லலாம். என்ன பார்க்காதீங்க, கர்த்தருடைய வார்த்தை மட்டும் பாருங்க. யார் என்ன நினைச்சீங்க? துரோகம் நினைச்சுக்கிறீங்களா? இல்ல. என் மனைவிக்கு நான் துரோகம் நினைச்சுக்கிறேன், என் புருஷன் துரோகம் நினைச்சுக்கிறியா? வாழ்க்கை சீர்கெட்டு போய்விடும். வேதம் நான் சொல்லுவது என் சுயமாய் ஒன்றும் சொல்லவில்லை. தயவு செய்து மன்னியுங்கள். நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யவில்லை. நீ யாரையாவது கஷ்டப்பட்டிருக்கிறாயா? இல்ல வேதனைப்பட்டிருக்கிறாயா? இல்ல அவதூறா பேசியிருக்கிறாயா? இல்ல வேதனை செய்ய தப்பை செய்து சொல்லியிருக்கிறாயா? வாசிக்கிறேன். உன் சந்ததியாரையும் என்றைக்கும் பிடித்திருக்கும் என்றான். உடனே அவன் உறைந்த மழை நிறமான குஷ்டரோகியாகி அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான். அவ்வளவுதானே. அன்றைய காலகட்டத்தில் குஷ்டரோகம் வந்துச்சுன்னா சமூகத்தை விட்டு ஒதுக்கி வைப்பார்கள். ஆனா இங்கு பாருங்க, அவன் செய்த தப்புதல் அவனுடைய கோத்திரங்கள், அவரும் உன்னுடைய கோத்திரங்கள் எல்லாம் இருக்கு. ஐயா தயவுசெய்து சொல்றேன், இந்த வசனத்தை கேளுங்க. நான் சொல்லல, நான் முடிக்கிறேன், நான் முடிச்சிடுறேன். இந்த வசனத்தை பதிவு செய்யறேன். அவ்வளவுதாங்க. யாரையும் கஷ்டப்படுத்தாதீங்க, யாரையும் துன்பப்படுத்தாதீங்க, யாரையும் அழுவாலும் நினைச்சுக்காதீங்க. ஐயோ என்ன கஷ்டப்பட்டு சொன்னாங்க. கண்ணீர் விட்டுனா அந்த கண்ணீர்
தயவு செய்து யாரையும் கஷ்டப்படுத்தி வாழாத உலகத்துல. நீ உண்மையா வாழ்ந்து பாருங்க, கடவுள் நேசிப்பான். யாரும் துரோகம் அவன் துரோகி என்று சொல்லி அவன் போய் கணக்கு கற்றுக் கொண்டு வந்தான். அதனால என்ன பண்ண நாகமானியர் கிருஷ்ணவா யார் வந்துச்சு? கேஸ் வந்துச்சு. கேஸ் கத்துல யார் வந்துச்சு? அவருடைய சந்ததி அவர் போதல வந்துச்சு. ப்ளீஸ் தயவு செய்து மனதில் வாழுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.